எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? சில நெருக்கங்களை சந்திக்கிறீங்களா? வாழ்க்கை என்பது போராட்டம். பந்தக சாலையில ஓடுகிற ஓட்டம் போல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம ஓடணும். ஓட்டப்பந்தயம் பார்த்துருக்கீங்களா? 6 ட்ராக் அல்ல 8 ட்ராக் இருக்கும். எல்லாரும் ஓடுவாங்க. ஒரு ஆள் தானே முதல்ல வர முடியும். ஒரு ஆள் தான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். நீங்க ஓடும்போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். உங்களுடைய வாழ்க்கை இது கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிற மாதிரி நம்ம ஓடி வெற்றியோடு முடிச்சாதான் ஆண்டவர் கொடுக்கிற பரலோக பாக்கியத்தை பெற முடியும். அவர் கொடுக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் என்ற பக்தன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நான் ஓடின ஓட்டப்பந்தயத்துல வெற்றியோட முடிச்சிட்டேன். எனக்காக இது முதல் நீதியின் கிரீடம் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். ஒரு வெற்றிக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் ஒரு நிச்சயத்தோடு தன் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கிறார். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில நான் சொல்லுவது அதுதான். ஆண்டவரே, நான் இந்த ஊழிய பாதையில ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னை புகழுகிறதுக்கு ஒரு கூட்ட மக்கள், இகழுவதற்கு ஒரு கூட்ட மக்கள், பரிகாசம் பண்ணுவதற்கு ஒரு கூட்ட மக்கள், பாராட்டுவதற்கு ஒரு கூட்ட மக்கள், இதையெல்லாம் நான் பார்க்கிறேன். இதுல எதிலேயும் நான் செவி கொடுத்து நான் நின்று விடக்கூடாது. ஒரே ஒரு காரியம்தான், நான் ஓட்டத்தை முடித்து உம்முடைய ராஜ்யம் வரும்போது, நல்லது உண்மையும் முத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்துக்கு உன்னை அதிகாரி ஆக்குவேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று நீ சொல்ல வேண்டும். அந்த ஒரு வார்த்தைக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லி என்னை அர்ப்பணித்து ஜெபிப்பது உண்டு. அதுதான் என் மனதின் தீர்மானம். ஆண்டவர் என்னை ஒரு ஓட்ட பாதையில ஓட வைத்திருக்கிறார். அப்படி ஊழிய பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி வெற்றியோடு ஓட்டத்தை முடித்து நான் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஓட்ட பாதை வைத்திருக்கிறார். நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், பேங்க்ல வேலை செய்யலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், குடும்ப பெண்ணா இருக்கலாம், ஊழிய பாதையில் இருக்கலாம். அது தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்ட பாதை. பொறுமையா ஓடுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுங்க. இடையில நின்று விடாதங்க, சோர்ந்து போகாதங்க. ஆண்டவர் அதுக்குத்தான் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார்.